ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயசேரன். கண்டிப்பா பிசினஸ் ரிலேட்டட் சேனல் கண்டிப்பா வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரீஃபா வந்து பார்க்க போறோம். ஒரு நியூ பிசினஸ் பத்தி தான் பேச போறோம். கார்கோ புக்கிங் ஆபீஸ் தான் நம்ம பேச போறோம். கார்கோ புக்கிங் ஆபீஸ்னு எல்லாரும் என்னமோ எது நினைச்சிடாங்க. நம்ம வந்து ஒரு 10 கிலோ பேக்கேஜ்ல இருந்து ஒரு 100 கேஜி மேபி டன் கணக்கிலையும் நம்ம வந்து புக்கிங் பண்றது தான். மேபி இதே மாதிரி ஒரு 10,000 பிளஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாக்குள்ள இருக்கு. இவங்க வந்து செட்டைன் ஆபீசஸ் வந்து பெரிய ஹெட் ஆபீசஸ் மாத்திரம் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. மீதி எல்லாம் வந்து நமக்கு ஏஜென்சி தான் கொடுக்குறாங்க. அந்த ஏஜென்சியை வந்து நம்ம எடுத்து பண்ணணும்னா நிறைய கண்டிஷன் அவங்க அப்ளை இருக்கு. நல்ல இடம் இருக்கணும், கரெக்டா வந்து திருட்டு போகாத இடங்களா இருக்கணும். அதெல்லாம் வந்து அவங்க விசிட் பண்ண நம்ம கொடுத்துட்டாங்கன்னா இந்த தொழிலை பொறுத்தவரையில நஷ்டங்கிறது ஒரு பிட்டு கூட கிடையாது. உங்களுக்கு உண்டான ஒரு சேலரி கரெக்டா கிடைக்கும். மேபி அதை சேலரின்னு இருக்காம நமக்கு வந்து ஒரு ஏஜென்சியா கொடுக்கறதுனால நம்ம ஒரு பிசினஸ் மேன் தான். இந்த தொழிலை பொறுத்தவரையில இதுக்கு தேவையானது வந்து ஒரு லேப்டாப் இருந்தா போதும். லோட்மேனு நம்ம வரக்கூடிய சரக்குகளை இறக்கி ஏத்துறதுக்கு லோட்மேன் இருந்தா போதும். இதை பொறுத்தவரையில நம்ம சரக்குகள் வந்து நம்மளை தேடி வந்துடும். நம்மளும் லாரியில வந்து இறக்கி வச்சிருக்கிறதுக்கு கஸ்டமர் வர்றாங்க, அவங்க வந்து டெலிவரி வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி வந்து வர்றதை புக்கிங் பண்றோம். நம்ம வந்து இது மேபி இந்த தொழில் வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு பார்ட்டி இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க கம்பெனி இருக்குன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ண நினைப்பாங்க. அந்த அப்போ வந்து நம்ம அதை அப்ரோச் பண்ணால் நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி எல்லா அந்த பிஸ்னஸை பொறுத்தவரையில் 4-வே போட்டதுக்கு அப்புறம் நல்ல சூப்பராக அந்த தொழில் ஓடுதுங்க. அதனால எல்லா இடத்துக்கும் 4-வே இருக்கிறதுனால அவங்க நல்ல ஆஃபீஸை ஒரு 4-வேல ஒரு செலக்டடாக ஒரு நம்ம குடோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அப்ரோச் பண்ணி இதுல வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையில் கமிஷன் எவ்வளவு நீங்க வாடகை வசூல் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கு பெர்சன்டேஜ் அடிப்படையில் கமிஷன் கொடுத்துருவாங்க. மீதி செலவு எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க. ஸோ அந்த பிசினஸ் எல்லாரும் பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் பிசினஸ் மேன் இது வந்து உங்களுக்கு ஒரு சவாலான விஷயமாவே இருக்காது. மேபி இப்ப நிறைய பேர் இதை பண்ணதுக்கு அப்புறம் சைடு தொழிலா கூட இதை பண்றாங்க. ஸோ அந்த பிசினஸ் கண்டிப்பா நீங்க பண்ணுங்க, பெரிய ஏர்ன் பண்ணலாம். நீங்க பெரிய பிசினஸ் மேனா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. நான் விஜயசேகரன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.